இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு பொட்மேஸ் ரூல்ண்டா என்னென்னு தேவை. பொட்மேஸ் ரூல்ண்டா என்னென்னு எங்களோட சேனல் டெய்லி பார்க்குறாங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்குறாங்களுக்கு தெரியும். அதை அடிப்படையாக வச்சு தான் இது செய்யணும். அதில் எது முதல் செய்யணும்னு விளக்கமாக இருக்குது. பொட்மேஸ் ரூலில் முதலாவது பிரேக்கெட்டு செய்யணும். இப்படி ஓர்டரில் மேலேருந்து கீழே தான் செய்யணும். அந்த வரிசையில் இந்த கேள்வி எப்படி செய்யணுன்ட்டு நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். இப்போ அதுக்கு முதல்ல இந்த கேள்வியில் பார்த்தோம்னா இது விளக்கமாக இருக்கும். வர்க்கம் மூலம் வகுத்தல் பிரேக்கெட் எல்லாம் இருக்குது. அதனால் இதை செய்துட்டு மற்றதுக்கு போவோம். இப்போ இதை செய்கிறதுக்கு இது ரெண்டுமே ஒரு சின்ன சின்ன கேள்வி தான். இதுவும் சின்ன கேள்வி தான். பக்கம் செய்து முடிச்சிடலாம். பொட்மேஸ் ரூலில் இங்கே என்னென்ன அடையாளம் இருக்குன்னா கூட்டலும் வகுத்தலும் இருக்குது. அதனால் வகுத்தல் தான் முதல் செய்யணும். அதனால் இதெல்லாம் எங்களுடைய சேனலில் நிறைய தொடர்ச்சியாக பார்க்குறாங்களுக்கு இதெல்லாம் சின்ன விடயம். இப்போ கூட்டலை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியது வகுத்தலை. 20 2ஆல் வகுத்தா 10. அப்போ இனி கூட்டி விட்டால் சரி. 22 10 கூட்டினா 32. அப்போ இதுக்குரிய விட வந்து 32. அதே மாதிரி ரெண்டாவதையும் பார்த்தோம்னா அதுக்கும் அதே மாதிரி தான். என்ன வர்க்க மூலம் சேர்ந்துருக்கு. இங்கே 4வது வர்க்க மூலம் இருக்கபடியே நாங்கள் 3ஆவதும் 2ஆவதும் வர்க்க மூலத்தோடு ஒரு கேள்வி போட்டிருக்கோம். இப்போ 2 செய்கை தான் இருக்குது. ஆனால் அதோட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு செய்கை இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். கூட்டல் வகுத்தல் அதோடு இன்னொன்று இருக்கிறது வர்க்க மூலம். இங்கே பொட்மேஸ் ஓர்டரில் 2ஆவதாக இருக்கிற ஒவ்வொன்றுக்குள்ளது தான் வர்க்க மூலம் வர்க்கம் இதெல்லாமே அடங்கும். மீன் என்று எழுதுறது எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கும். அதனால் பிரேக்கெட் இருந்த பிரேக்கெட் செய்யணும். அதுக்கு அடுத்ததாக கட்டாயம் வர்க்க மூலம் இன்னுகள் பெருக்கல்கள் செய்யணும். வர்க்கங்கள் இதுகள் செய்வோம். இங்கே வர்க்க மூலம் இருக்கக்கூடிய வர்க்க மூலத்தை செய்வோம். மற்ற எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு வர்க்க மூலத்தை செய்வோம். 30 வகுத்தல் 4 வர்க்க மூலம் எடுத்தால் 4 வர்க்க மூலம் எடுத்தால் 2. அது எப்படி வர்க்க மூலம் எடுக்கிறோன்னு நாங்கள் நிறைய காலையில் பார்த்துட்டோம். 4 வர்க்க மூலம் எடுத்தால் 2. அதாவது 2 வர்க்க மூலம் எழுதி வர்க்க மூலம் எடுக்கிற நாங்கள் அது விளக்கமாக நாங்கள் நிறைய காலையில் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா இப்போ 2 செய்ய தான் இருக்குது. ஒன்று கூட்டல் இன்னொன்று வகுத்தல். எதை முதல் செய்யணும்னு தெரியும் எங்களுக்கு. கூட்டலை வச்சுக்கொண்டு வகுத்தலை தான் முதல் செய்யணும். கூட்டல்ன்றது பொட்மேஸ் ஓர்டரில் கீழே இருக்குது. வகுத்தல் தான் மேலே இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது செய்துட்டு தான் கீழே இருக்கிறதுக்கு போகணும். அதனால் வகுத்தலை செய்கிற நாங்கள் இப்போ 30 2ஆல் வகுத்தோம்னா 33 கூட்டல் 30 2ஆல் வகுத்தோம்னா 15. 30 2ஆல் வகுத்தா 15. இப்போ 15 33 கூட்டினோம்னா 48. அப்போ இதுக்குரிய விட வந்து 48. இதே மாதிரி 3வது கேள்வியை பார்த்தோம்னா 4வது கேள்வி இன்னும் இலகுவாக இருக்குது. 3வது கேள்வி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது. கூட்டல் இருக்குது, பிரேக்கெட் இருக்குது, வகுத்தல் இருக்குது, வர்க்க மூலமும் இருக்குது. இப்போ இதுகள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு எது முதல் செய்யணும்னு தெரியணும். 88 எழுதுவோம். கூட்டலை கடைசியாக தான் செய்யணும். அதை கூட்டல் வச்சுருப்போம். முதலாவது பொட்மேஸ் ஓர்டரில் முதலாவது பிரேக்கெட்டை செய்யணும். அதனால் பிரேக்கெட்டை பார்ப்போம். பிரேக்கெட்டில் பிரேக்கெட் 80 பிரேக்கெட்டுக்குள்ளேயும் 9 வகுத்தல் வர்க்க மூலம் இருக்குது. அப்போ வர்க்க மூலத்தை அடுத்த அதுக்குள்ளே செய்யணும். பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுல எது முதல் செய்யணும்னா வகுத்தல் செய்யக்கு வர்க்க மூலம் தான் செய்யணும். அப்போ வர்க்க மூலத்தை செய்யணும். 4 வர்க்க மூலத்தை ஏற்கனவே செய்தபடியாக 2. இப்போ பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்து முடிப்போம். 88 கூட்டல் 80 2ஆல் வகுத்தோம்னா 40. இப்போ 2ஐயும் கூட்டி விட்டால் எங்களுக்குரிய விட வந்து இப்போ 88ஐயும் 40ஐயும் கூட்டினோம்னா 128. அப்போ 3ஆவதுக்குரிய விட வந்து 128. இதே மாதிரி 4வது நாங்கள் மிக இலகுவாக செய்திடலாம். இப்போ 4வது கேள்வியை பார்ப்போம். 99 இருக்குது. 99 இதே மாதிரியே பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்குது. 3வது கேள்வி மாதிரியே பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்குது. 90 வகுத்தல் வர்க்க மூலம் 9. வர்க்க மூலம் 9 என்றால் 3 வர்க்கம் தான் 9. அதனால் வர்க்க மூலம் 9 வர்க்க மூலம் 3. 3 வர்க்கம் தான் 9 என்றபடியாக வர்க்க மூலம் 9 வர்க்க மூலம் 3. இது எல்லாருக்குமே தெரியும். கூட்டல் 90 வகுக்க போகிறோம். 90 3ஆல் வகுத்தோம்னா 30. 90 3ஆல் வகுத்தோம்னா 30. இப்போ இது ரெண்டையும் கூட்டி விட்டால் எங்களுக்குரிய விட வந்துடும். 99ஐயும் 30ஐயும் கூட்டினோம்னா 129. 3ஆவதுக்கு விட வந்து 128. 4ஆவதுக்கு விட வந்து 129. இதே மாதிரி 5ஆவதுக்கு என்ன விட வரும்ன்றதை கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் 2 விட தாரேன். இந்த 5வது கேள்விக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் 2 விட தாரேன். முதலாவது விட வந்து 105. இதே மாதிரி 2வது விட வந்து 55. இதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளோடு சந்திப்போம். இந்த 5 காணொலியும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.
ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமெண்டா அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதோட இந்த 5வது கேள்விக்குரிய விடையை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவதா 2வதா விடைன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவதா 2வது. நாங்கள் இதே மாதிரி வேறுபட்ட வினாக்களோட சந்திப்போம். நன்றி.